டிசம்பர் 31, 2023 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த வருடம் இன்றோடு முடிகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்கள். This year ends today. Thanks the Lord for all He has done in your life. சங்கீதம் 9 அதிகாரம் 1 வசனம். Psalm chapter 9 verse 1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்து அவரை பற்றி மற்றவர்களிடம் விவரமாக கூறிய தாவீதை போன்று நாம் துதிக்கிறோமா? அவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு விவரமாக எடுத்துரைக்கிறோமா? அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நாம் விவரிக்க கர்த்தர் நமக்கு அதிசயங்களை இன்னும் அதிகமாய் செய்வார். I will praise you, O Lord, with all my heart. I will tell of all your wonders. My dear brothers and sisters, do we praise the Lord with all our hearts and praise Him like David, who told others about Him in detail? Do we detail His miracles to others? The Lord will do more miracles for us as we describe the miracles He has done for us. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2023 வருடம் ஆண்டவரே, ஜனவரி மாதம் முதற்கொண்டு ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் எங்களை சுகமாய் பலத்தோடு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நீர் வழிநடத்தி வருகிறீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா, கொடாகோடி நன்றிகளப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொண்டீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கொடாகோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, மக்கள் நன்றி அப்பா. அப்பா எந்த விதமான ஆண்டவரே வறட்சிகளும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து தந்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை எல்லாம் ஆண்டவனை ஆசீர்வதித்து தந்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலவீனங்களை வராதபடிக்கு பலவீனம் வந்த போதும் ஆண்டவர் அந்த பலவீனங்களை நீக்கி ஆண்டவர் நீ கொடுத்த எல்லா விதமான சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அப்பா கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதமும் ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே ஆபத்துக்களை வராதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்து கொண்டீர் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா இயேசுவே, மக்கள் நன்றி அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த அற்புதங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த அதிசயங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிலை தந்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இந்த வருடத்தில் ஆண்டவரே திருமணம் ஆண்டவரே நடக்கும்படியாக உதவி செய்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கருணை காட்டினதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வருடத்தில் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வேலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பதவி உயர்வை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தீரே, சந்தோஷத்தை கொடுத்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
மழை காலங்களிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடை நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய படிப்பையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடை நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கல்லூரிகளிலே ஆண்டவரே இடத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த கர்ப்பத்தின் கதனையை தந்து ஆசீர்வதித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா நார்மல் டெலிவரியாக ஆண்டவரே எல்லாருக்கும் வரும்படியாக நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அநேக ஆண்டவரே சாட்சிகளை இந்த வருடத்தில் நீர் எழுப்பினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா கொடாக நன்றி செலுத்திக்கிறோம். நோய்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுகத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே நோய்களிலிருந்து விலக்கினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வீடு வாங்குவதற்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் நீ சந்தித்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. கடன்களை எல்லாம் அடைக்கும்படியாக உதவி செய்தீரே உடைய பிள்ளைகளுக்கு, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா உடைய பிள்ளைகளை ஊழியங்களில் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரை அநேக நன்மைகளை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த வருடம் முழுவதும் நீ தந்து அவளை நீர் பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை உமக்கு துதி செலுத்தி நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அநேக நன்மைகளால் உங்களை நிரப்புங்க. வரப்போகிற ஆண்டவரே 2024 புது வருடம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக நன்மைகளும் ஆண்டவரே சேமமும் நிறைந்த வருடமாக அதை என் தேவனை மாற்றித்தரப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் வருகிற வருடத்திலும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை கடந்து வருவதற்காக இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தருவதற்காக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்தாடும் உடைய பிள்ளைகள் செழிப்பாய் பூர்ணமாய் வாழும்படியாக நீர் உதவி செய்ய போகிற தாவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் வாழ நீர் கிருபை தருவிடமா ஜெபிக்கிறோம். நீரே சுகத்தை தருவீராக ராஜா, பலத்தை தருவீராக, வருகிற ஆண்டை ஆசீர்வாதமாய் தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே குடும்பமாக வாழ நிற்கிறபை தாரோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக இந்த வருடத்தை ஆண்டவரை வெற்றியோடு முடிக்க செய்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த சேனல் மூலமாக ஆண்டவரே அநேக ஆண்டவரை நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சுகத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. சாட்சிகளை நீர் எழுப்பியிருக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல வருக போகிற புதிய வருடத்திலும் ஆண்டவரே இந்த சேனல் மூலமாக ஏறெடுக்கிற ஜெபங்கள் மூலமாக கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியத்தை பிள்ளையுடைய வாழ்வில் செய்வதற்காகவும் அநேகரை ஆண்டவரை சாட்சியா ஆண்டவரை ஏற்படுத்துவதற்காகவும் ரட்சிப்பு படையவும் ஆண்டவரை இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் வரவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.